ஹாய், வெல்கம் டு எடிஸ்பிரண்ட் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 1ல இருந்து 125 ஸ்கொயர். சரிங்களா? ஸோ வித்தவுட் பென் அண்ட் பேப்பர் எப்படிலாம் நம்ம ஈஸியா மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி போடலாம் அப்படின்றது. இது நிறைய பேருக்கு பிகினரா இருக்கட்டும், காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்கள்ட்ட இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம எப்பவுமே நார்மலா ஸ்கொயர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டப்பு டப்புன்னு என்ன பண்ணுவோம், பேப்பர் அண்ட் பென் எடுத்து எழுதிடுவோம். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ல என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயரா இருக்கட்டும், கியூப் ரூட்டா இருக்கட்டும், அடுத்தடுத்த வீடியோல கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறது எப்படி, ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறது எப்படி, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோல போடுவோம். ஸோ நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மைண்ட்ல எப்படி சால்வ் பண்றது. ஓகேங்களா? இது எல்லாமே மைண்ட்ல எப்படி மைண்ட் கால்குலேஷன் எப்படி பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, ஓகே, வீடியோக்குள்ள போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 5ல் முடியக்கூடிய நம்பர்கள் எண்டிங் வித் 5 ஸ்கொயர். ஓகே, நம்பர்ஸ் எண்டிங் வித் 5. ஓகே, 5ல் முடியக்கூடிய நம்பர்களோட ஸ்கொயர் எவ்வளவு சிம்பிளா ஒரு செகண்ட்ல நம்மளால சொல்ல முடியும் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு 5ல் முடியக்கூடிய நம்பர்கள் என்னென்னமா 5, 15, 25, 35, 40 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம், எவ்வளவு வேணா. இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா டேபிள்ஸ் தெரியும். ஓகேங்களா? டேபிள்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா 5ல் முடியக்கூடிய நம்பர்ல நம்ம ரொம்ப ஈஸியா வித்தின் a செகண்ட் நம்மளால போடலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், 5 ஸ்கொயர் வேல்யூ என்னமா 25. ஓகேங்களா? இது எல்லாருக்கும் தெரியும்ல. 15 ஸ்கொயர் 225. ஓகேங்களா? 25 ஸ்கொயர் 625. 35 ஸ்கொயர் 1225. 45 ஸ்கொயர் 2025. ஓகேங்களா? 55 ஸ்கொயர் 3025. 65 ஸ்கொயர் 4225. 75 ஸ்கொயர் 5625. ஓகேங்களா? 85 ஸ்கொயர் 7225. இதெல்லாம் எப்படி போடுறோம் அப்படின்னா சின்ன ட்ரிக் தான், ஒரு ட்ரிக் தான், ஒரே விஷயம். அதை எப்படி போடுறோம்னு பாத்துக்கோங்க, ரொம்ப ஈஸி. 5 ஸ்கொயர் வேல்யூ 25. ஓகேங்களா? இது தெரியல எல்லாருக்கும். ஃபைன். இங்க பாருங்க, அதேதான் இங்கேயும் 5 ஸ்கொயர் வேல்யூ 25. உன்னோட நெக்ஸ்ட் நம்பர் என்னமா 2. 2 into 1 என்னமா 2. அந்த 2 தாமா இந்த 2. ஓகேங்களா? அதே மாதிரி 5 ஸ்கொயர் வேல்யூ என்னமா 25. 2 ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்ன 3. 3 into 2 என்னமா 6. அதனால தான் 625. ஓகேங்களா? 5 ஸ்கொயர் வேல்யூ 25. 3 ஓட நெக்ஸ்ட் நம்பர் 4. 4 3s are 12. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்க பாருங்க, 5 ஸ்கொயர் வேல்யூ என்னமா 25. 4 ஓட நெக்ஸ்ட் நம்பர் 5. 5 into 4 20. 5 ஸ்கொயர் வேல்யூ 25. 5 ஓட நெக்ஸ்ட் நம்பர் 6. 6 5s are 30. 5 ஸ்கொயர் வேல்யூ 25. 6 ஓட நெக்ஸ்ட் நம்பர் 7. 7 6 are 42. 5 ஸ்கொயர் வேல்யூ 25. 7 ஓட நெக்ஸ்ட் நம்பர் 8. 8 7s are 56. ஓகேங்களா? இப்போ இதுல என்ன விஷயம் அப்படின்னா 5 ஸ்கொயர் வேல்யூ 25 நம்மளுக்கு அடுத்த நம்பரோட மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் தெரிஞ்சால் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் பாருங்களேன், 85 ஸ்கொயர். நீங்க வந்து உங்களோட வீடியோ கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க 85 ஸ்கொயர் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? 95 ஸ்கொயர் அதேதான். 5 ஸ்கொயர் வேல்யூ 25. 9 ஓட நெக்ஸ்ட் நம்பர் 10. 10 9s are 90. ஓகேங்களா? அதேதான் 5 ஸ்கொயர் வேல்யூ 25. 10 ஓட நெக்ஸ்ட் நம்பர் 11. 11 10s are 110. இங்க பாருங்க, 5 ஸ்கொயர் வேல்யூ 25. 11 ஓட நெக்ஸ்ட் நம்பர் 12. 12 11s are 132. 5 ஸ்கொயர் வேல்யூ 25. 12 ஓட நெக்ஸ்ட் நம்பர் 13. 13 12s are 156. ஓகேங்களா? சோ டேபிள்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா 5ல் முடியக்கூடிய நம்பர்களோட ஸ்கொயர் வேல்யூ செகண்ட்ஸ்ல சொல்லலாம். இதே மாதிரி 135 ஸ்கொயர் 13 into 14 என்னமா வரும் 152 25. சோ டேபிள்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா 5ல் முடியக்கூடிய நம்பர்களை நம்ம ஃபுல்லா தொடர்ந்து இதே மாதிரி பார்க்கலாம். இதுக்கப்புறம் நீங்க எங்கேயாவது 5ல் முடியக்கூடிய நம்பர்களோட ஸ்கொயர் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், லாஸ்ட் நம்பர் 5 ஓட ஸ்கொயர் 25 அதோட அடுத்த நம்பருக்கு வச்சு மல்டிப்ளை பண்ணா ஈஸியா நம்மளால போட்டுடலாம். ஓகே, இப்போ 1ல இருந்து 125 ஸ்கொயர் வரைக்கும் எப்படிலாம் நம்ம போடலாம், மைண்ட்லயே எப்படி போடலாம். ஓகேங்களா? சோ பேப்பர் பென் யூஸ் பண்ணாம எப்படி மைண்ட்ல போடலாம் அப்படின்றது பார்ப்போம். அதற்கு 1ல இருந்து குறைந்தது 25 ஸ்கொயர் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? 1ல இருந்து 25 ஸ்கொயர் வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். 1ல இருந்து 10 ஸ்கொயர் வரைக்கும் தெரிஞ்சிருந்தாதான் நம்மளால ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி 1ல இருந்து 10 கியூப் தெரிஞ்சிருந்தாதான் நம்மளால கியூபிக்
கியூப் ரூட் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? சோ இது ரெண்டுமே ரொம்ப மேண்டேட்டரிமா. ஓகே, இப்போ ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்க நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நிறைய மெத்தட் இருக்கு. பட்டர்ஃப்ளை மெத்தட் சொல்லுவாங்க, a plus b the whole square ஃபார்முலா சொல்லுவாங்க, நிறைய ஃபார்முலா சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையில்ல. மைண்ட்லயே எப்படி கால்குலேட் பண்றது? ஏன் மைண்ட்ல கால்குலேட் பண்ணணும்? ஸ்பீட் மேக்ஸ் எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு எவ்வளவு தூரத்துக்கு நீ மைண்ட்ல கால்குலேட் பண்ணி போடுறியோ, எவ்வளவு தூரத்துக்கு மைண்ட்ல பிராக்டிஸ் பண்ணி போடுறியோ, அதுதான் உன்னை எப்படி பண்ணும், பயங்கரமா டைம் சேவ் பண்ணும். ஓகேங்களா? சோ டைம் சேவிங்காக தான் நான் சொல்றேன், மைண்ட்ல நிறைய விஷயம் போட ஸ்டார்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா போட போட அதுதான் உனக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். மேக்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே இதுதான் நம்மளுக்கு நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா பேசிக் மைண்ட் கால்குலேஷன் எவ்வளவு ஸ்பீடா போறோமோ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஓகேங்களா? சரி, ஓகே. 1ல இருந்து 125 ஸ்கொயர். இப்போ 5 முடியக்கூடிய நம்பர்களோட ஸ்கொயர் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சோ 1 to 125 நம்ம ஸ்கொயர் எப்படிலாம் நம்ம வந்து போடலாம் அப்படின்னு பாப்போமா? சோ சொல்லிட்டேன், 1 ஸ்கொயர்ல இருந்து 25 ஸ்கொயர் வரைக்கும் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், பை ஹார்ட் பண்ணி தான் ஆகணும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? சோ டேபிள்ஸ் எப்படி நம்ம பை ஹார்ட் பண்றோமோ அதே மாதிரி தான் இது கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகே, சோ 1 ஸ்கொயர் வேல்யூமா 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் உங்க எல்லாருக்கும் தெரியும் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100. ஓகேங்களா? அதே மாதிரி 11 ஸ்கொயர் 121, 12 ஸ்கொயர் 144, 13 ஸ்கொயர் 169, 14 ஸ்கொயர் 196, 15 ஸ்கொயர் 225. 15 ஸ்கொயர் 5 முடியக்கூடிய நம்பர். சோ அதை எப்படி நம்ம பண்ணலாம்? 225, 16 ஸ்கொயர் 256, 17 ஸ்கொயர் 289, 18 ஸ்கொயர் 324, 19 ஸ்கொயர் 361, 20 ஸ்கொயர் 400. அதே மாதிரி 21 ஸ்கொயர் 441, 484, 529, 576, 625. சோ 25 ஸ்கொயர் வரைக்கும் சொல்லிட்டேன். கண்டிப்பாக 25 ஸ்கொயர் வரைக்கும் படிக்கும். ஓகேங்களா? இதுல எந்த மாற்றமும் இல்லை. சரி, இதுக்கு மேல இருக்க நம்பர் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மைண்ட் கால்குலேஷன் வச்சு போடலாம். ஓகே, சோ இதெல்லாம் எப்படி போடலாம் அப்படின்றது பார்ப்போம். ஓகே, இங்க பாருங்க, இந்த நம்பர்ஸ்லாம் சோ 26ல இருந்து 76 வரைக்கும் ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா? 74 வரைக்கும் 75 ஸ்கொயர் உங்களுக்கு நம்மளுக்கு தெரியும், எண்டிங் வித் 5 நம்பர். அதுக்கப்புறம் 76ல இருந்து 99 வரைக்கும் ஒரு பேட்டர்ன். அப்புறம் 101ல இருந்து 125 வரைக்கும் ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா? இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சோ இது எல்லாத்துக்குமே 26ல இருந்து 74 வரைக்கும் நம்ம போடுறதுக்கு பேஸ் 25 50 எடுத்துக்கிறோமா? என்னமா இது பேஸ் 25 50? ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? சோ பேஸ் 25 50 இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், 48 ஸ்கொயர் அப் டு 74 ஸ்கொயர் வரைக்கும் இப்படிதான் கண்டுபிடிக்க போறோம். உதாரணத்துக்கு 48 ஸ்கொயர்மா. ஓகேங்களா? 48 ஸ்கொயர். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா 48 ஸ்கொயர். 25ல இருந்து 48 எவ்வளவு அதிகமா இருக்கு? ஓகேங்களா? உதாரணத்துக்கு இத 25ல மைனஸ் பண்ணா என்ன வரும்? ஓகேங்களா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே மைனஸ் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணீங்கன்னா 23. ஓகேங்களா? 23 50ல இருந்து 48 எவ்வளவுமா கம்மியா இருக்கு? 2 ஸ்கொயர் நம்ம 04. இப்ப இங்க பாருங்க, நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். 30 ஸ்கொயர் 900, 31 ஸ்கொயர் 961, 32 ஸ்கொயர்ல இருந்தே நம்மளுக்கு 4 டிஜிட் நம்பர் வந்துற போகுது. ஓகேங்களா? சோ அதனால 32 ஸ்கொயர்ல இருந்து நம்மளுக்கு 4 டிஜிட் நம்பர்ஸ் வந்துரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வரக்கூடிய எந்த நம்பர் அப் டு 99 ஸ்கொயர் வரைக்கும் என்ன இருக்க போகுது? 4 டிஜிட் தான் இருக்க போகுது. அதனால நம்ம எப்பவுமே ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 32 ஸ்கொயருக்கு மேல கண்டிப்பாக 4 டிஜிட் நம்பர் தான் இருக்க போகுது. அதனால தான் 04. 2 ஸ்கொயர் வந்து வெறும் 4ன்னு போடக்கூடாது, 04ன்னு போடணும். உதாரணத்துக்கு அடுத்த நம்பர் பாத்துக்கலாமே, 44 ஸ்கொயர். 44 ஸ்கொயர் என்ன பண்ணலாம்? சோ 44 ஸ்கொயர். ஓகேங்களா? 44 ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா 25க்கும் 44க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். 25ல இருந்து 44 ஸ்கொயர் என்னமா இருக்கும்? சோ 90. ஓகேங்களா? இதுக்கப்புறம் 44ல இருந்து 50 எவ்வளவு நம்பர்ஸ்மா இருக்கு? 6. 6 ஓட ஸ்கொயர் என்னமா? 36. 1936. ஓகேங்களா? இதே மாதிரி தான் 49 ஸ்கொயர். 49 ஸ்கொயர் எப்படி பண்ண போறோம்? 25ல இருந்து 49 எவ்வளவு அதிகமா இருக்கு? 24 நம்பர். ஓகேங்களா? 24 எவ்வளவுமா 50ல இருந்து கம்மியா இருக்கு? 1. அப்ப நமக்கு வர போறது 01. 1 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 01. ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்றோம், ரிமைனிங் இருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ண போறோம். அதே தான் இங்க பாருங்க, 52 ஸ்கொயர். 25ல இருந்து 52 எவ்வளவு அதிகமா இருக்கு? 27. ஓகேங்களா? 27. ஃபைன்.
50 ல இருந்து 52 எவ்வளவு அதிகமா இருக்கு? டிஃபரன்ஸ்ன்றது மைனஸ்ல நீங்க எதுவுமே பார்க்கல, அதிகமா இருக்கு கம்மியா இருக்கு அவ்வளவு, அந்த நம்பர் எடுத்து அப்படியே போட்டா மட்டும் போதுமானது. ஓகே, 52 ல இருந்து 50 எவ்வளவு அதிகமா இருக்கு? ரெண்டு நம்பர் அதிகமா இருக்கு. 2 ஸ்கொயரோட வேல்யூ என்னமா? 04. ஓகே, இதே மாதிரி தான் 56 ஸ்கொயர். 56 ஸ்கொயர் 25 ல இருந்து 56 எவ்வளவு அதிகமா இருக்கு? 31. ஓகேங்களா, என்னது 31. 50 ல இருந்து 56 6 அதிகமா இருக்கு. 6 ஸ்கொயர் என்னமா? 36. ஓகே, சோ இதே மாதிரி நம்ம நிறைய சம்ஸ் போடலாம். இப்போ ஒரு சில விஷயங்கள், இப்போ 12 ஸ்கொயர் வந்து 144. இப்போ உதாரணத்துக்கு 38 ஸ்கொயர். ஓகேங்களா, 38 ஸ்கொயர். 38 ஸ்கொயர். 38 ஸ்கொயர் என்னமா? 25 ல 38 எவ்வளவு அதிகமா இருக்கு? 13. ஓகேங்களா, 13. ஃபைன். 38 ல இருந்து 50 எவ்வளவு அதிகமா இருக்கு? 12. ஃபைன். சோ 12 50 ல இருந்து 38 கம்மியா இருக்கு. அப்ப 12 ஸ்கொயர் பண்ணலாமா? 144. 144 போட்டா நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? 5 டிஜிட் வந்துருச்சு. நான் என்ன சொல்லிருக்கேன்? 99 ஸ்கொயர் வரைக்கும் 4 டிஜிட் தான் இருக்க போகுது. அப்ப என்ன பண்ணணும்? இதுல கேரி ஓவர் ஆகுமா? இதுல மட்டும் கேரி ஓவர் ஆகும். எப்படி கேரி ஓவர் ஆகும் அப்படின்னு பாத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 25 ல இருந்து 38 மைனஸ் பண்ணி போட்டுட்டோம். ஆன்சர் என்னது? 30. ஓகே, நெக்ஸ்ட் இந்த 12 ஸ்கொயரோட வேல்யூ என்னமா பண்ண போறோம்? 144. இதை நம்ம என்ன எப்படி பண்ணணும்? கேரி ஓவர் பண்ணி பண்ணணும். இங்க பாருங்க 144. அப்ப ஆன்சர் 1444. இதே மாதிரி 37 ஸ்கொயர் 37 ஸ்கொயர். ஓகேங்களா, 37 ஸ்கொயர் என்ன பண்ணலாம்? 25 ல இருந்து 37 எவ்வளவு அதிகமா இருக்கு? 12. ஓகேங்களா, 12. ஃபைன். 50 ல இருந்து 37 எவ்வளவு கம்மியாமா இருக்கு? 13. 13 ஸ்கொயர் என்னமா? 169. என்னமா? 169. அப்போ 1369. சோ இந்த மாதிரி அதே மாதிரி தான். இப்போ அதிகமா போகும்போது பாருங்க, அதிகமா போகும்போது 62 ஸ்கொயர் 62 ஸ்கொயர். 62 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 25 ல இருந்து 62 எவ்வளவு அதிகமா இருக்கு? எவ்வளவு அதிகமா இருக்கு? 37. கரெக்டா? 25 25 80 37. ஓகேங்களா, அதுக்கப்புறம் 50 ல இருந்து 62 எவ்வளவு அதிகமா இருக்கு? 12 நம்பர் அதிகமா இருக்கு. அப்போ 12 ஸ்கொயர் போட்டா கண்டுபிடிக்கலாமா? 12 ஸ்கொயர் வேல்யூ என்னமா? 144. அப்ப 3844. 62 ஸ்கொயர் என்னமா? 3844. சோ இந்த மாதிரி 74 வரைக்கும் நம்பரை ஈஸியா என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். பேஸ் 25 50 மட்டும் வச்சு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒர்க்க என்ன பண்ண போறோம்? கொடுத்திருக்க நம்பரை 25 ல மைனஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே எடுத்து எழுதுங்க. அதுக்கப்புறம் 50 வச்சு கம்பேர் பண்ணுங்க. எவ்வளவு நம்பர் அதிகமா இருக்கோ கம்மியா இருக்கோ அதை டைரக்டா என்ன பண்ணுங்க? ஸ்கொயர் பண்ணிருங்க. ஓகேங்களா, சோ அடுத்த நம்பர் இப்போ 64 ஸ்கொயர். ஓகேங்களா, 64 ஸ்கொயர். 64 ஸ்கொயர்னா என்ன வரும்? 25 கூட கம்பேர் பண்ணுங்கம்மா, எவ்வளவு அதிகமா இருக்கு? ஓகேங்களா, 25 கூட மைனஸ் பண்ணீங்கன்னா 25 14 39மா. ஓகேங்களா, 39. அதுக்கப்புறம் 50 கூட கம்பேர் பண்ணிக்கோங்க. 50 கூட 64 எவ்வளவு அதிகமா இருக்கு? 14. 14 ஸ்கொயர் என்னமா வரும்? 196. ஓகேங்களா, ஆட் பண்ணீங்கன்னா 4096. சோ நீங்க இது எல்லாமே மைண்ட்ல கால்குலேட் பண்ணி போட போட கண்டிப்பாக ரொம்ப ஈஸியா இருக்கும். ரெண்டே ரெண்டு விஷயம் தான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 25 கூட கம்பேர் பண்ணிருக்கேன், எவ்வளவு கம்மியா இருக்கோ எடுத்து எழுதிருக்கேன். அதுக்கப்புறம் 50 கூட கம்பேர் பண்றேன், எவ்வளவு அதிகமா இருக்கோ கம்மியா இருக்கோ அதை எடுத்து ஸ்கொயர் பண்ணி அப்படியே போடுறேன். உங்களுக்கு வரப்போறது எல்லாமே 4 டிஜிட் நம்பர் தான் வரப்போகுது. ஓகேங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒருவேளை கேரி ஓவர் பண்ணும் அப்படின்னா 3 டிஜிட் நம்பர் ஸ்கொயர் பண்ணும்போது வந்துச்சு அப்படின்னா பக்கத்து நம்பர் கூட கேரி ஓவர் பண்ணும். ஓகேங்களா, இங்க எப்படி கேரி ஓவர் பண்ணும்? 39 கூட 196 எப்படி ஆட் பண்ணணும்? இப்படிதான் ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஃபைன். சோ 24ல இருந்து 26ல இருந்து 74 வரைக்கும் நம்ம இதே மாதிரி கான்செப்ட்ல கண்டிப்பாக ஸ்கொயர் ரூட்டை ஸ்கொயர் வேல்யூவை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ஃபைன். நெக்ஸ்ட் 76ல இருந்து 99. சோ இன்னும் ரெண்டு மெத்தட் மட்டும் தான்மா. சோ 76ல இருந்து 99 வரைக்கும். சோ 76ல இருந்து 99 வரைக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே மாதிரி தான். இதுக்கு நம்ம பேஸ் வந்து 100 யூஸ் பண்ணிருக்கோம். பேஸ் என்ன பண்ணிருக்கோம்? 100 யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, சோ 100 பேஸா வச்சு நம்மளால இந்த வேல்யூஸ்ல எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபைன். இப்போ 97 ஸ்கொயர். 97 ஸ்கொயர் என்னமா எப்படி போடலாம்? சோ 100ல இருந்து 97 எவ்வளோ கம்மியா இருக்குமா? 3. கரெக்டா? 100ல இருந்து 97 எவ்வளவு கம்மியா இருக்கு? 3.
ஓகேங்களா? இந்த 3 இங்க போட்டுக்கோங்க. இத மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 94. ஓகேங்களா? 94. இப்ப 100ல இருந்து 97க்கு 3 கம்மியா இருந்து அத 3 ஸ்கொயர் பண்ணுங்க. 3 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 09. திரும்பவும் சொல்றேன், 99 வரைக்கும் உங்களுக்கு 4 டிஜிட் நம்பர் தான் வரப்போகுது. 100 ஸ்கொயர் மட்டும் தான். அதுக்கப்புறம் தான் 5 டிஜிட் நம்பர் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 99 வரைக்கும் 4 டிஜிட் தான் வரப்போகுது. அதனால தைரியமா என்ன பண்ணலாம்? 4 டிஜிட் எடுத்து எழுதிக்கலாம். 3 ஸ்கொயரோட வேல்யூ வெறும் 9 போட்டீங்கன்னா 949 வந்துரும். அப்படி போடக்கூடாது. 9409. ஓகேங்களா? இப்ப அதே மாதிரி தான் பேஸ் 100. ஓகேங்களா? 94ல இருந்து 100 எவ்வளவுமா கம்மியா இருக்கு? 6 கம்மியா இருக்கு. இங்க பாருங்க, 6 மைனஸ் பண்ணிக்கலாமா? 6 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 6 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 88. 6 ஸ்கொயரோட வேல்யூ என்னமா? 36. 36. ஓகேங்களா? இப்ப அதே மாதிரி தான் 93 ஸ்கொயர் எவ்வளவுமா? 100ல இருந்து 93 எவ்வளவுமா இருக்கு? 7. 7 குறைச்சுக்கலாமா? குறைச்சுனா எவ்வளவு வரும்? 86. கரெக்டா? 7 ஸ்கொயர் என்னமா வரும்? 49. 7 ஸ்கொயர் 49. ஃபைன். அதே மாதிரி தான் 98 ஸ்கொயர் எவ்வளவுமா கம்மியா இருக்கு? 2. 98ல 2 கழிச்சுனா எவ்வளவு வரும்? 96. 2 ஸ்கொயர் வேல்யூ 04. 2 ஸ்கொயர் வேல்யூ 04. 4 டிஜிட் தான் வரப்போகுது. அதே மாதிரி தான் 87 ஸ்கொயர். 87 ஸ்கொயர் எவ்வளவுமா கம்மியா இருக்கு? 13 கம்மியா இருக்கு. இதுல 13 கம்மியா இருந்துச்சுன்னா எவ்வளவுமா வரும்? 74. 74. 13 ஸ்கொயர் என்னமா? 169. பாத்தீங்களா? என்ன வந்துருச்சு? 5 டிஜிட்ல வந்துருச்சு. கரெக்டா? இப்படி போடக்கூடாது. சோ நான் சொல்லியிருக்கேன் 4 டிஜிட்ல தான் உங்களோட இது இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணணும்? 169 கேரி ஓவர் பண்ணிக்கலாம். 7569. 7569. இதே மாதிரி தான். இங்க பாருங்க, 84 ஸ்கொயர். 84 ஸ்கொயர் என்னமா வரும்? எவ்வளவுமா கம்மியா இருக்கு? 100ல இருந்து 16. கரெக்டா? 16 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வருமா? 68. ஓகேங்களா? 68. 16 ஸ்கொயர் என்னமா? 16 ஸ்கொயர் 256. ஓகேங்களா? 256 ஆட் பண்ணீங்கன்னா 5 6 0 7 7056. ஓகேங்களா? ஃபைன். சோ 76ல இருந்து 99 வரைக்கும் நம்மளால மைண்ட்லயே போடலாம். இதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்றதுனால என்ன பண்றேன், உங்களுக்கு என்ன கான்செப்ட் 2 ஸ்டெப் தான். இந்த 2 ஸ்டெப்பை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதுமானது. ஓகேங்களா? 25ல இருந்து 74 வரைக்கும் எப்படி போடுறோம், 76ல இருந்து 99 வரைக்கும் எப்படி போட்டிருக்கோம். ஓகேங்களா? சோ ரெண்டுத்துக்குமே பேஸ் வந்து மாறி இருக்கு. 25 to 50 யூஸ் பண்ணிருப்போம். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா பேஸ் 100 யூஸ் பண்ணிருப்போம். இதுதான் டிஃபரன்ஸ். ஆனா போடக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி நிறைய பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்களும் மைண்ட்லயே ஸ்கொயர்ஸ் போடலாம். ஓகேங்களா? வித்தவுட் யூசிங் பென் அண்ட் பேப்பர். யோசிச்சு பாருங்களேன், இதை தவிர்த்து வேற எதுவுமே இருக்காது. இதுதான். சோ உங்களுக்கு என்ன கான்செப்ட்னு சொல்லிட்டேன், இப்படிதான் போடணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சோ இது மாதிரியே நம்ம போட்டோம் அப்படின்னா 125ல உண்மையாகவே 1000 ஸ்கொயர்ஸ் வரைக்கும் போடலாம். நெக்ஸ்ட் பேஸ் 200 வச்சு போடலாம், பேஸ் 300 வச்சு போடலாம், பேஸ் 400 வச்சு போடலாம். ஸ்கொயர் வேல்யூ எவ்வளவு வரைக்கும் கண்டுபிடிக்கலாம், நிறைய வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கான மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேங்களா? சோ அது ரொம்ப முக்கியம். உடனே அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். உடனே இது பாருங்க, 94ல இருந்து 100 எவ்வளவு? 6 அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? 6 உடனே மைனஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு நம்மளோட மைண்ட் என்ன ஆகணும், உடனே ஒர்க் ஆகணும். ஓகேங்களா? சோ இதுதான். இதை வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து பண்றதை தான் பண்ணிருப்பாங்க, நிறைய பேர் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மாதிரி விஷயங்களை ஈஸியா போட ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். பிராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா நான் என்ன பண்ண முடியும், இதே மாதிரி நம்மளால போடலாம். போட முடியாதுலாம் எதுவும் கிடையாது. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் 101 to 125 ஸ்கொயர். சோ 101ல இருந்து 125 ஸ்கொயர் வரைக்கும் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சோ அதே தான். இப்ப எப்படி நம்ம வந்து பேஸ் 100 யூஸ் பண்ணி 76 to 99 போட்டோமோ அதே மாதிரி தான் என்ன பண்ண போறோம், 100ல இருந்து 101ல இருந்து 125 ஸ்கொயர் வரைக்கும் போட போறோம். ஓகே. சோ பேஸ் 100. ஓகேங்களா? இங்க இருந்து 101 எவ்வளவுமா கம்மியா இருக்கு? 1. கரெக்டா? 1 தானே? 1. இதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க பாப்போம். 102 1 ஸ்கொயர் என்ன வரும்? 01. கரெக்டா? 102 01. கரெக்டா? 101 ஸ்கொயர் செக் பண்ணிக்கலாமா? 101 into 101 102 01. ஓகேங்களா? ஃபைன். என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 100ல இருந்து
100 வந்து 101 எவ்வளவு அதிகமா இருக்கு 1 அதிகமா இருக்கு அந்த 1 இது கூட ஆட் பண்ணிக்கணும் இதே தான் இங்க பாருங்க 100 வந்து 103 எவ்வளவு அதிகமா இருக்கு 3 நம்பர் அதிகமா இருக்கு அந்த 3 அப்படியே என்ன பண்ணுங்க ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் 106 கரெக்ட்டா ஓகே இப்போ 3 ஸ்கொயர்ட் வேல்யூ 3 ஸ்கொயர்ட் வேல்யூ என்ன வர போகுது 09 இங்க பாருங்க நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் 99 ஸ்கொயர் வரைக்கும் தான் 4 டிஜிட் வர போகுது 100 ஸ்கொயர்ல இருந்து 100 ஸ்கொயர் 10000 ஓகேங்களா 10000 போதே என்ன ஆயிரும் 5 டிஜிட் ஸ்டார்ட் ஆயிரும் இப்போ 101 ஸ்கொயர் கண்டிப்பா 5 டிஜிட் தான் ஃபாலோ ஆகும் கண்டிப்பா என்ன ஆகணும் 5 டிஜிட் தான் ஃபாலோ ஆகும் 101 ஸ்கொயர் 10201 எவ்வளவு நம்பர் வந்திருக்கு 5 டிஜிட்ஸ் வந்திருக்கு அதே மாதிரி 103 ஸ்கொயர் பார் 104 ஸ்கொயர் என்ன பண்ணலாம் 104 100ல இருந்து எவ்வளவு அதிகமா இருக்கு 4 ஓகேங்களா ஆட் பண்ணீங்கன்னா 108 கரெக்ட்டா ஃபைன் 4 ஸ்கொயர் வேல்யூ 16 ஃபைன் சூப்பர் அதே மாதிரி தான் 107ல இருந்து சாரி 100ல இருந்து 107 எவ்வளவு அதிகமா இருக்கு 7 நம்பர் அதிகமா இருக்கு அந்த 7 அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா 114 7 ஸ்கொயர் வேல்யூ என்னமா 49 49 ஃபைன் அதே மாதிரி தான் 112 ஸ்கொயர் இதுலயும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஸ்கொயர்ஸ் அதிகமா போகும்போது கேரி ஓவர் கண்டிப்பா வரும் 112 ஸ்கொயர் என்ன வருமா எவ்வளவு அதிகமா இருக்கு 12 அதிகமா இருக்கு அப்போ 124 கரெக்ட்டா 124 12 ஸ்கொயர் வேல்யூ என்னமா 12 ஸ்கொயர் வேல்யூ 144 நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க 144 இப்படி போடுவாங்க என்ன ஆயிடுச்சு 6 டிஜிட் போயிடுச்சு ஆனா அப்படி கிடையாது இது என்ன ஆகணும் கேரி ஓவர் பண்ணணும் எப்படி கேரி ஓவர் பண்ண போற லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி தான் 124 கூட 144 ஆட் பண்ணீங்கன்னா 12544 ஓகேங்களா சோ இதே மாதிரி நம்ம நிறைய ஸ்கொயர்ஸ் வேல்யூ தனியா பிராக்டிஸ் பண்ணுங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணீங்களோ இதுதான் உங்களை என்ன பண்ணும் உங்களை ஸ்பீடா உங்களை வந்து கொண்டு போய் விடும் எவ்வளவு ஸ்பீடா போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு நம்ம இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப நல்லது ஓகேங்களா ஃபைன் இதே மாதிரி அடுத்த வீடியோல ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது எப்படி கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றத நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன் தயவு செஞ்சு உட்கார்ந்து படிங்க படித்தால் மட்டும்தான் இது எல்லாமே அப்ளை பண்ணுங்க சும்மா தெரிஞ்சுக்கிட்டு ஓ ட்ரிக் நல்லா இருக்கு ஓ சூப்பர் அப்படின்னு சொல்றதை தாண்டி இது எல்லாமே நீங்க என்ன பண்ணுங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணி பாருங்க சும்மா பிராக்டிஸ் பண்ணும்போது அப்ளை பண்ணி பாருங்க அப்ளை பண்ணா மட்டும் தான் வரும் ஓகேங்களா சரி அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்றோம் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க எப்படி கியூப் ரூட் கண்டுபிடிக்க அதுவுமே வந்து எவ்வளவு ஷார்ட்டா நம்மளால கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத சொல்றேன் அது வரைக்கும் until that bye bye வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க